ஒரு மாட்டை பிடிச்சா நம்ம இந்த அளவுக்கு அது மேலே பிரியமா அதை வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட அந்த அளவுக்கு நடந்துக்க முடியுமா அப்படின்னா என்னால் முடியுது. நான் நடந்துக்கிறேன். பாருங்கள் வீடியோவில் நான் எப்படி வித்தியாசமாக பால் கறக்குறேன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து போன வீடியோவில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வந்த அண்ணன் தம்பிகள் புது வரவு அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். நீங்களாம் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு படிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீடியோ போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நான் கமெண்ட் பார்க்குறதுல மட்டும்தான் குறியாக இருப்பேனே தவிர மற்ற வேலை எந்த வேலையும் நடக்காது. யார் கமெண்ட் பண்ணுறீங்க, என்ன கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இத்தனை அண்ணன் தம்பிகள் கிடச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா செல்வி ஆளையவே காணோம். சேவூர் செல்வி என்னாச்சு உங்களுக்கு? பார்க்குறீங்களா, பார்க்குறது இல்லையா? நல்லா இருக்கீங்களா? முதல்ல கமெண்ட் ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க. ஏன்னா அந்த நேரத்தில் தான் வேலை, சாப்பாட்டு வேலையெல்லாம் போயிட்டுருக்கோம். அதனால் அப்போ இல்லாமல் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ கமெண்ட் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. பாருங்கள், நான் இஷ்டப்பட்டு மட்டுமே இந்த மாட்டை வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எவ்வளோ கஷ்டத்தை தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாக வியாழக்கிழமை அன்னைக்கு தீன் கொஞ்சம் பத்தலைன்னு நினைக்கிறேங்க. நிஜமாக அது என் மேலே தான் தப்பு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இவன் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை. பையன் பால் குடிக்க வரைக்கும் அவனை அவுத்துட்டு கறக்க வரைக்கும் கம்முனே தான் இருந்தா. ஆனால் எப்போ கட்டி வச்சு கறக்க ஆரம்பிச்சோமோ அப்போ வயிற்றுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் சினுக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். வியாழக்கிழமை அன்னைக்கு ஈச்சட்டி எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு பால் கறக்கிறதுக்கு எல்லாம் உக்காந்தாச்சு. ஒரு சிலர் கறந்தாச்சு. அப்புறம் பார்த்தா அவள் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டா. என்னடா அப்படின்னு பார்த்தா சரி மேவு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொண்டு போய் கட்டி தீவனமெல்லாம் போட்டு மறுபடியும் தவிடு வச்சாச்சு. மறுபடியும் நிற்க மாட்டேங்கிறான். அப்புறம் இது 5 மணிலேருந்து நடந்துகிட்ருக்குது. சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ட்ரை பண்ணேன். மறுபடியும் முடியல. அதனால் மறுபடியும் போயிட்டு ஒரு 60 ரூபாய்க்கு ஒரு பிரிக்க ஒரு வாங்கிட்டு வந்து ஒரு 10 அடி 11 அடி கலந்து மறுபடியும் கட் பண்ணி அதில் ஒரு நாட் போட்டு கயிறு வச்சுருந்தேங்க பத்திரமா. போன தடவை இப்படியே தான் பால் கறந்தேன். நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணால் இவளை விற்றுருவாங்களோ அப்படிங்கிற ஒரே பயத்தினால என்னோட மன உளைச்சல் உச்சத்துக்கு போய் யார்கிட்டையும் பேச மாட்டேன். ஒரு மாதிரி ஆயிடுவேன். என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாது எனக்குள்ளே. ஆனால் பரவாயில்ல, ஒரு 2 நாள்லேயே சரியாயிடுச்சு. 3ஆவது நாள் காம்பில் குருணை மாதிரி கொப்பளமாக வந்துருந்ததுங்க. நான் அந்த காம்பலை விட்டுட்டேன், கறக்கலை, பால் கறக்கலை. அப்புறம் மஞ்சத்தூளும் வேப்பந்தலையும் வச்சு அரைச்சி போட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போவும் அப்பப்போ வயிற்றுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் சினுக்கு பண்ணுறாங்க மேடமு. சரி என்ன பண்ணுறது, நம்ம தேவைக்கு நம்ம பால் கறந்து தான் ஆகணும். ஆனால் இவன் நல்லா ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க போன தடவையில். நான் ஒரு ஏமாளி. எங்கள் அப்பா நீ என்ன கிணக்கறகம் அப்படிம்பாரு. அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி எவ்வளோ பால் நான் வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு பெரிய கண்ணுக்குட்டிக்கு விட்டுட்டு இருந்துருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு இந்த தடவை தெரிஞ்சுது. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். அப்பப்போ சினுக்கு பண்ணுறாங்க, இருந்தாலும் நான் மேனேஜ் பண்ணி பால் கறந்துடுறேன். பாருங்கள் நான் எப்படி பால் கறக்கிறேன்னு சொல்லிட்டு. எப்பவுமே பால் கறக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து பால் கறக்கிறதுக்கு உண்டான வேலைகள் செய்யணும். தட்டு போடணும், தவிடு வைக்கணும், புண்ணாக்கு வைக்கணும், எல்லாம் வைக்கணும். ஆனால் என் ஃப்ரெண்டெல்லாம் சொன்னால் சிரிக்கிறா, என்னடி இப்படியெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. டேய்
ஃபஸ்ட்டு கறந்து முடிச்சுட்டு மறுபடியும் பால் இருக்குமான்னு சொல்லிட்டு வேறு குண்டாவில் கறந்தேங்க. பால் சிறக்கலை. சரி கண்ணுக்குட்டி அவுத்து விட்டு மறுபடியும் கறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டேன். கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுட்டு கறந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் எதுவும் பண்ண மாட்டா. கண்ணுக்குட்டி இழுத்து கட்டிட்டு கட்டுறதுனால தான் நடந்து போகிறது இந்த மாதிரி மற்றபடிக்கு எல்லாமே. இங்கே பாருங்கள், அந்த கவுருக்கு சும்மாவே கழண்டு விழுந்துருச்சு. அது அந்தளவுக்கு தான் கெப்பாசிட்டி இருக்குது, ஆனால் அவளுக்கு அது தெரியறதில்ல. கம்மு நின்றுக்கிறா. ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் அக்டால் நகர்ந்து போயிட்டா கயிறு கட்டியுமே. மறுபடியும் கொஞ்சம் கறந்து பார்த்தேங்க, ஈத்துணுண்டு தான் இருந்துச்சு. மறுபடியும் ஃபஸ்ட்டு பால் வச்சுட்டு போயிட்டேன். இந்த தடவை தான் எனக்கு தெரிஞ்சு பாலே கறக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சொல்லும்போது சொன்னாங்க 1.25 லிட்டரு 1.5 லிட்டரு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நேரத்துக்கு. ஆனால் நான் ஃபஸ்ட்டில் ஒரு 1/2 லிட்டருக்கு பக்கமாக தான் கறந்தேன்னா, நீ அதை விட கம்மியாக கறந்தேன்னா என்ன ஏதுன்னு தெரியல. கேட்டால் கண்ணுக்குட்டிக்கு வேணும், கண்ணுக்குட்டி வேணும். வீட்டில் கிண்டல் பண்ணுறதே என்ன அப்படி தான் கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு இவன் மேலே அவ்வளோ இஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன இப்போ கொஞ்சம் சீனுக்குள்ளே போயிட்டுருக்குது, 2 பேர்த்துக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகுதுன்னு நினைக்கிறேன். இது கூடி விரைவில் சரியாகும், நாங்கள் 2 பேரும் பழைய மாதிரியே இருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். தலைவர் இன்னும் சாப்பிட்றதே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு 6ஆம் தேதி 6/4, இன்று 1/5 ஆகிவிட்டது. ஒரு மாதமாக சும்மாவே ஊட்டிகிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணாலும் எதுவுமே பண்ண மாட்டா. சும்மா ஏதாவது கோவமாக இருந்துச்சுன்னா தலையை மட்டும் ஆட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஏய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். பார்த்தானாவே ஒரு கெத்தாக இருக்கும். வேறு ஏதாவது ஒரு மாதிரி பார்க்குறா அப்படின்னு சொன்னான்னா ரொம்ப தூரத்தில் ஒரு மாதிரி பார்த்தானாவே அவ்வளோ ஃபீல் குட்டாக சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவள் பார்க்குறத பார்த்தாவே அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். தலைவர் எந்நேரம் இப்படி ஊட்டிகிட்டே தான் இருக்கணுங்கிறாரு. ஊட்டிட்டு எங்கெங்கே நிற்கிறாரோ அவங்க அக்கா ஊட்டி முடித்தானா அவங்க அக்காவை பார்க்க போயிடுறது தான் வேலை. 2வது கறந்தது இவ்வளோ தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் பால் அப்படியே விட்டு 8 நாள் 10 நாள் பக்கமாக அப்படியே இருந்துருச்சா, அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக கறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கறக்கிறது தான் இந்தளவுக்கு. நன்றி, வணக்கம், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.